எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது இந்த லைனிங் தைச்சி வச்சுருக்கோம்ல, கை ஜாயின் பண்ணுறது, மேல் பக்கம் ஸ்டிச்சிங் வராமல் இந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங் வரும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டிச்சிங் வரும். லைனிங் ஜாயின் பண்ண பிறகு ஸ்டிச்சிங் வரும். இது இங்கே ஸ்டிச்சிங் வராமல் எப்படி பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், லைனிங் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கை எடுத்து இந்த பாருங்கள், இந்த லைனிங் துணி, இந்த மெயின் கிளாத்து எல்லாத்தையும் வந்து இந்த பக்கமே லைனிங் மேலேயே வச்சு இந்த பக்கமாக மடித்து, இந்த பக்கம் தைக்கக்கூடாது, தையல் இந்த பக்கமாக எல்லாத்தையும் உள்ளே தள்ளி, இந்த பாருங்கள், எல்லாத்தையும் உள்ளே, இது லைனிங் உள்ளே இருக்கிற லைனிங் எல்லாத்தையும் உள்ளே தள்ளி இந்த பக்கமாக தையல் போடணும். இது மேலே தையல் போட்டுட்டு இப்போ நீங்கள் இதை வந்து திருப்பினீங்கன்னா, இதை வந்து திருப்பினீங்கன்னா இந்த பக்கம் தையல் போட்டுட்டோம்னா இப்படி மேலே வந்து தையல் போட்டு மீதி இருக்கிற பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இப்போது இப்படி திரும்பி பார்த்தோம்னா மேல் பக்கம் தையல் வராது, இந்த சைடு தையல் வராது, உள் பக்கம் போயிடும். அப்போது இந்த இடத்துல பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் கை. நான் இப்போ இந்த சுடிதார் தைச்சிட்டு உங்களுக்கு இந்த கை எப்படி இருக்குதுன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி மேலே தையல் வராமல் போடுறதுக்கு இது ஒரு நல்ல வழி இருக்குது. நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா, அதான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனிங் ஜாயின் பண்ணிடணும், இதையும் ஜாயின் பண்ணிடணும். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஜாயின் பண்ணிட்டோமா, இதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் மடிச்சுட்டு எல்லா துணியுமே மேல் பக்கம் தள்ளிடணும். மேல் பக்கமாக எல்லா துணியுமே மேலே தள்ளிட்டு இப்படியே இந்த மேலே தையல் போடணும். இந்த மாதிரி மேலே தள்ளிட்டு இந்த மாதிரி தையல் போடணும். தையல் போட்டுட்டு நம்ம லைனிங் வந்து மேலே ஓரம் அடிச்சிட்டோம்னா கை ஜாயின் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் தையல் வராது, நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் போடுங்க. தேங்க்யூ.